இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் போய் கேட்டா உனக்கு என்ன உரிமை இருக்கு, இந்த வீட்டோட மாப்பிள்ளை தானேன்னு சொல்லுவாங்க. நீ எதுக்கு இதெல்லாம் தலையிடுறேன்னு கேட்டாங்கன்னா அப்ப யார் தான் அவங்க செஞ்ச தப்ப தட்டி கேக்குறது? நீங்களா தான் போய் கேட்கணும். நாங்களா? என்ன சொல்ற? ஆமா, நீங்க 4 பேரும் பாட்டியோட பேத்திங்க தானே? ஆமா. உங்களுக்கு தான் எல்லா ரைட்ஸும் இருக்கு. நீங்களா தான் போய் தட்டி கேட்கணும். அப்ப என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். மாப்பிள்ள, அந்த காளியம்மா ரொம்ப மோசமானவ. அவகிட்ட போய் இவங்க எப்படி பேசுவாங்க மாப்பிள்ள? பேசிதான் ஆகணும் மாமா. இவங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. எதுக்கு இன்னும் இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பாட்டி மேல அன்பு அக்கறை எல்லாம் இருந்துச்சுன்னா இப்பவே அவங்கள கூட்டிட்டு போய் நியாயத்தை கேளுங்க. என் பேராண்டி இப்படி எல்லாம் பேசுற ஆள் கிடையாது. ஏதோ திட்டத்தோட தான் பேசுறான்னு தெரியுது. அந்த காளியம்மா கிட்ட போய் நியாயம் கேட்டுதான் பாட்டி மேல நாங்க வச்சிருக்கிற அன்பு பாசத்தை நிரூபிக்கணும்னு இல்ல. இருந்தாலும் எங்க பாட்டிய ஒருத்தி அவமானப்படுத்திருக்கா. அவளை சும்மா விட மாட்டோம். ஆமா ரேவதி, பாட்டிக்கு என்ன தட்டி கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டாளா அவ? வா, அவள ஒரு கை பாத்துடலாம். அவ என்ன பெரிய கொம்பா பாட்டி? இன்னைக்கு அவ ஆணவத்தை அடக்கணும். இன்னைக்கு நம்ம போடுற போடல பாட்டிய பத்தி யாரும் எப்பவும் குறை சொல்லக்கூடாது. வாங்க போலாம். அம்மாடி, நீங்க எல்லாரும் எனக்காக பேசணும்னு நினைக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அவ சாதாரணப்பட்டவ இல்லம்மா, ரொம்ப பொல்லாதவ. அவ வாயாடி. அவகிட்ட நீங்க வாய் கொடுத்து பேசி அவ பதிலுக்கு ஏதாவது உங்களை கேவலப்படுத்தி பேசிட்டான்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது தாயி. ஏதோ பாட்டி வீட்டுல 2 நாள் சந்தோஷமா தங்கிட்டு போலான்னு வந்திருக்கீங்க. அந்த சந்தோஷத்தை அவளால நீங்க கெடுத்துக்க வேண்டாம். அவ கிடக்குற விடுங்க, நீங்க சந்தோஷமா இருங்கடா கண்ணுங்களா. இல்ல பாட்டி, தப்பு செய்யற அவளே தென்னாவட்டா இருக்கிறப்போ நாம ஏன் அவளுக்கு பயப்படணும்? உங்களுக்கு ஒண்ணுனா தட்டி கேட்க இந்த பேத்திங்க வருவாங்கன்னு அந்த காளியம்மாக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கும் தெரியணும். வாங்க பாட்டி, போய் கேட்கலாம். வேண்டாண்டா கண்ணு, சொன்னா கேளுங்க. இல்ல பாட்டி, வாங்க கோயிலுக்கு போவோம். உங்களுக்கு நியாயம் கிடைக்காம விட மாட்டோம். ஆமா பாட்டி, வாங்க போலாம்.